இந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டுருக்காங்களா? அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மணியாக பேசினேன். ஐயோ, திடீர்னு என் பக்கத்தில் வரும்போது என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசிட்டேன். ஆனால் இவ்வளோ ஹர்ட் ஆவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சாரி. எத்தனை நாள் அவங்க பெட்ரூம்க்கு நான் போயிருக்கேன். ஒரு நாள் கூட நம்மக்கிட்ட தப்பாக எதுவுமே பேசுனது கிடையாது. திடீர்னு பக்கத்தில் வந்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அப்படி பேசினேன். நீங்கள் இந்தளவு ஹர்ட் ஆகிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சாரி. எனக்கு என்னவோ ஆயிடுச்சு. எப்பா என்ன கோவம். சாரி. அன்னைக்கு நான் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன். பேசினதுக்கப்புறமா தான் நான் தப்பாக பேசியிருக்கணும்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்ககிட்ட எத்தனையோ தடவை அதை சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் சார் தான் மூஞ்சி கொடுத்தே பார்க்க மாட்டேறீங்களே, பேச மாட்டேறீங்க, நான் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ கோவமா? நான் என்ன பண்ணால் கோவம் போகும் சாருக்கு? மறுபடியும் காஃபி போட்டுடலாமா? ஐயோ, யாரு? அச்சோ, ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா வர 1/2 ஆகும்னாங்க. யார் வந்திருப்பா? பூச்சு செத்த ஒருத்தரு மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாற்றணும் கத்தரு, இவரை காப்பாற்றணும் கத்தரு, மட்டிக்கினாரு ஒருத்தரு மட்டிக்கினாரு ஒருத்தரு. இங்க என்ன பண்றீங்க? இல்ல இங்க என்னது? சரி கேட்கல. அதான் அது சரி, இது என் பெட்ரூம். ஆமாம்ல, ஆமாம், உங்கள் பெட்ரூம் தானே. நான் தான். நீங்கள் என்ன பண்ணுற? அது ஒவ்வொரு ரூமும் பார்த்துட்டே வந்தேன்னா அதான் இங்கேயும். நான் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான். எல்லாரும் கீழே தான் இருக்காங்க, நீ மட்டும் இங்கே என்ன பண்ணுற? அதான் சொன்னேன்ல, அப்படியே ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு வரும்போது இங்கேயும் வந்துட்டேன். ஓஹோ, அப்போது என் ரூம் தெரியாமல் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்ததே இல்லை, அப்படி தானே? சரி, நான் கீழே போகிறேன். என்ன பண்ணுறீங்க? என் ரூமுக்கு என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் வந்ததே தப்பு. அதில் என்னோடய திங்ஸ் எல்லாம் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் எடுத்திருக்கேன், அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்ன உளறீங்க? அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணலை. எதுவுமே பண்ணலையா? அப்புறம் எப்படி என் ஃபோட்டோ அங்கேருந்து இங்கே வந்தது? போச்சு. என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் வரும்போதே அது இங்கே தான் இருந்தது. ஃபோட்டோ கிட்ட பேசுவேன், என்கிட்ட பேச மாட்டியா? உனக்கு கொழுப்பு ரொம்ப தாண்டி. சரி போ. சாரி. என்ன? அதானே கேட்ட போகுது. வேறு ஏதாவது சொன்னால் உடனே கேட்டிருக்கோம். இப்போ என்ன இன்னொரு அளவு சொல்லணுமா? சாரி. சேட்டையை பற்றி அவனுக்கு மூஞ்சியை பாரு. எல்லாரும் கீழே வெயிட் பண்ணுறாங்க, கீழே போ. நீ சொல்லி நான் என்ன கேட்கணும்? இன்னைக்கு சாரி கேட்காம போகிறதா இல்லை. சாரி கேட்குதா இல்லையா? நீ கீழே. சாரி. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லணுமா? சரி, மன்னிச்சிட்டேன், போ. என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவீங்களா?
எது? எப்பப்பா ரொம்ப நல்ல பையன் நினப்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சாரி கேட்டேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னாச்சு? மன்னிக்க மாட்டிங்களா? ம், உன்னை மன்னிக்க நான் யார்? நான் தான் பொறுக்கியாச்சே, சீப் கேரக்டராச்சே. அப்புறம் என்ன திடீர்னு? அது ஏதோ எதுடி? எனக்கு தெரியும். எது தெரியாம? இங்கே பாரு, அமைதியாக இருக்கேன்னு பார்க்குறியா? என் கோவத்தை கலப்பாத, மரியாதை கீழே இறங்கி போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோ. என்ன என் மேலே மட்டுமே தப்பு இருக்க மாதிரி பேசுகிறீங்க? உங்கள் மேலேயும் தானே. திடீர்னு பக்கத்தில் வந்தோம், அதான் ஒரு மாதிரி இருந்ததுன்னு டக்குன்னு என்ன பேசணும்னு தெரியாமல் சொல்லிட்டேன். அதுக்கு தான் சாரி சொல்கிறேன்ல, வேறு என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ கீழே போ முதல்ல. அதெல்லாம் முடியாது. நீங்கள் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள், நான் போகிறேன். இல்லைன்னா போக மாட்டேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ கீழே போ. ஒரு தடவை சொன்னால் புரியாதா உங்களுக்கு? ஜீவி, இப்போ என்ன, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணுமா? நான் மன்னிக்கிறது வேற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா உனக்கு? என்ன பண்ணுறீங்க? ம், நீ தானே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன், அப்போ நான் மன்னிக்க வேண்டாமா? அதுக்கு ம், அதுக்கு கீழே எல்லாரும் என்னை காணோன்னு தேடுவாங்க, நான் போகணும். எது? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் கீழே போன்னு சொல்லும் போதெல்லாம் போகாமல் இருந்துட்டு இப்போ அதெல்லாம் முடியாது. கையெடுங்க ஜீவி. உன்னை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? எனக்கு என்னது? பிடிச்சிருக்கு. நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கனால தான் இன்னைக்கு போட்டியா? உண்மையை சொல்லு. அது என்ன, நான் பொறுக்கியாக தானே இருந்தேன், திடீர்னு என் மேலே என்ன உனக்கு சாரிலாம் கேட்குறீங்க மேடம்? ம், சாரி கேட்டது ஒரு தப்பா? கையெடுங்க. எவன் என்னாலும் நானும் கண்ட்ரோல்டாகவே இருக்கிறது. ஒரு தடவை போன்னு சொன்னால் போறியாடி, செண்டியில் படுத்துறேன். இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு. அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியும், நான் தான் முதல்ல உன்னை கீழே போன்னு சொன்னேன்ல, ரொம்ப ஓவராக நின்று பேசிகிட்டே இருந்தேன். அப்போது நான் என்ன பண்ணாலும் அமைதியாக தான் இருக்கணும். என்ன பண்ணுவீங்க ம், ஜீவி? என்ன, நீ தானே மன்னிச்சிருன்னு சொன்ன, மன்னிக்க வேண்டாமா? அதுக்கு இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, நான் உன்னை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் என்கிட்ட வரவே கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் நான் எங்கே அடித்தா வெளிவேன்னு தெரிஞ்சு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்போது இதெல்லாம் நடக்கணும் உனக்கு தெரியும்ல. அதுக்கு ஜிவி, என்னடா? அட பாவி, என்னடா பண்ற? அதான் வந்து மொத்தமாக கெடுத்து விட்டி, அப்புறம் என்ன? என்னடா சந்தியா, இங்க என்ன பண்ற? அச்சோ, சந்தியா பொண்ணதான், எல்லாரும் கீழே இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே போ. ம் இன்னும் சந்தியா, ஆ போகிறேன். ஏய் அச்சோ, என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா? டேய், நீங்க பண்ற வேலையில அவங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல பயம் இல்லாம போச்சுடா. என்னடா நடக்குதுங்க? அங்க உன்னை மனோ உங்களுக்கு காணோம்னு தேடிட்டு இருக்காரு. அவர் கிளம்பிட்டாராம் அதை சொல்லிட்டு போறதுக்காக. கொஞ்சம் விட்டுருந்தா அவர் தான் ஒரு ரூமுக்கு வந்திருப்பாரு. இந்த மனம் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதான் நான் வந்தேன். இடியட், கீழே வாடா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? ஆமல்ல, நான் மறந்தே போயிட்டேன்டா மடம் அங்கிள் இருக்கதையே. சாரிடா, வா போலாம். ம், நீ மனோ அங்கிள் மட்டுமா மறந்த? எல்லாத்தையும் தான் மறந்துட்டு இருக்க. எங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு நீ இவ கூட இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நாங்கெல்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்கோம். நீ இதுல சாருக்கு கோவம் வேறையா, வெக்கமே இல்லாம போய் பேசுறான். இடியட்.
என்னடா? சரி ஓகே. என்னமோ தெரிலடா, ஒரு மாதிரி தான் இருக்க. இது எங்க போய் முடிய போதோ ஆண்டவா. சரி விடு, வாடா, மனோ அங்கிள் கீழே வெயிட் பண்ணுவாரு. அட பாவீங்களா டேய், என்னெல்லாம் கழுவி கழுவி ஊற்றிட்டு உன்னை சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் எங்கள் எல்லாத்துக்கும். இப்போ சாரு காரணமே இல்லாமலாம் சிரிக்கிறீங்க. பார்க்கலாம் எங்க போய் முடியுதுன்னு. சீ போடா, வாடா போலாம். ஜீவி, என்னடா வெக்கம்லாம் போடுற? இது உன் அகறதே இல்லையடா. வாடா. ஜீவி, நீ சிரிச்சு நான் அவ்வளோவா பார்த்ததே இல்லைடா. உன் கூட நான் அதிக நேரம் இருந்திருக்கேன், ஆனால் நிறைய கஷ்டத்தை தான் நீ பார்த்துருக்க. வெளியில் வேணால் போல்டாக இருப்ப, உன் மனசு எவ்வளோ குழந்த மாதிரின்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். என்னால் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ண வேண்டாம். என் உயிரை கேட்டாலும் உனக்காக கொடுப்பேன்டா. எனக்கு உன் சந்தோஷம் ரொம்ப முக்கியம்டா. கண்டிப்பாக உனக்கு உன் மனசு என்ன நினைக்குதோ அதெல்லாம் கிடைக்கும்டா. இந்த 3 நாளா சார் சந்தியா கூட பேசாம எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். ஹாப்பி? அது எப்படிடா உன்னால மட்டும் முடியுது? எல்லாரையும் உன் வழி கொண்டு வர மாதிரி அவளையும் கொண்டு வந்துட்ட, அவளையும் உன்னை தேடி வர மாதிரி வச்சுட்ட. இதுதாண்டா உங்ககிட்ட இருக்க ஸ்பெஷலே. எனிவேஸ், நீ ஹாப்பியாக இருக்கியா? அதுதாண்டா எனக்கு வேணும். எங்க எதுக்கு கூட்டு வந்திருக்க? இருடி சொல்றேன். என்ன பாக்குறா? என்னடி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க? எது கூட்டு வந்த? இந்த ரூம்குள்ள போய் பார்க்கலாம்டா. என்னது? ஏய், உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஜீவி இப்போ தானே சொல்லிட்டு போனாங்க இந்த ரூம் தவிர்த்து எல்லா ரூம் அலோடுன்னு. அப்புறம் என்ன? அது என்ன அவங்க சொன்னதுக்கப்புறமா அந்த ரூம்குள்ள போய் பார்க்கணுன்ற? இருடி, உடனே ஓவரா பண்ணுவேன். அவங்க சொல்லும் போது கேட்டியா? அவங்களே இந்த ரூம்குள்ளே போனது இல்லையா? அவங்க மம்மி ஒரு தடவை தான் சொன்னாங்களாம் இந்த ரூம்குலாம் யாரும் அலோடு இல்லைன்னு. அதனால ஜீவியே இந்த ரூம்குள்ளே போனது இல்லையா? அப்படி என்ன இருக்கும்? ஒரே ஆர்வமாக இருக்குடி, வா போய் பார்க்கலாம். ஏய், பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு? அதான் சொல்லிட்டு தானே போனாங்க. நம்ம என்ன சின்ன பசங்களா? ஒரு தடவை சொன்னால் தெரியாதா? வா போகலாம். தேவையில்லாத வேலை இதெல்லாம். என்ன கயல், நம்மளுக்கு ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறதானே வேலை. அப்புறம் என்ன புதுசாக மேடம் இதெல்லாம் சொல்கிறீங்க? ஏய், வாயில் தான் வந்துட போகுது. அது வேற இது வேற. நம்ம என்ன பண்ணுவோம்? இது என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்க வேலை மெனக்கிட்டு வந்து இந்த ரூமுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாங்க. அப்புறம் என்ன? இதெல்லாம் தப்பு. வேணாம் சக்தி, வா போலாம். நீ போ, நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இல்லைன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. அவங்க சொல்லும் போது இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கணுன்னு தாண்டி தோணுது. ஏதோ ஒன்று இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கணுன்னு என்ன ரொம்ப கம்பல் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ பார்த்தே ஆகணும்னு தோணுது. நான் போக தான் போகிறேன். நீ வந்தாவா, வராட்டினா போ. சக்தி, நீ இருக்கியே, வேறு தான் எதுவும் இருக்க போதுரி. பேய்? எது பேயா? ஏண்டி? ஏன் என் கூட வந்தாவா, வராட்டினா போ. அதுக்குன்னு பேய் பிசாசுன்னு என்னை பயமுறுத்தாத. நான் போக தான் போகிறேன். ஏன் சக்தி, என்ன இவ்வளோ உள்ள போயிட்டா? ஷோ, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, நம்மளும் போய் பார்ப்போம். பாட்டுக்கு எதாவது மாட்டிக்கிட்டான்னு என்ன பண்ணுறது? சக்தி! அச்சோ, ஏ கயல், நம்ம நினைக்கிறேன். சக்தி, என்னாச்சு? ஏன் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறேன்? நம்ம நினைக்கிறோம்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. நானும் உள்ளெல்லாம் பார்த்துட்டேன். வெறும் பெட்ரூம் தாண்டி. என்னடி நான் பேசுறேன்? நீ எங்க அச்சோ சக்தி, இங்கே எப்படி அச்சோ ஃபோட்டோ? ஒரு வேளை ஜீவியும் அச்சும் ரொம்ப க்ளோஸாக இருக்கனால வரப்போக இருக்கும்போது இந்த பெட்ரூம் அவங்களுக்குன்னு கொடுத்துருப்பாங்களோ, அதனாலயா இருக்குமோ? ஹே, என்னடி உளர்ற? அவங்க எங்கே இங்கே வந்திருக்காங்க? எல்லோரும் லண்டனில் தானே இருந்தாங்க. இப்போ தாண்டி அச்சுவே இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஜீவி இங்கே வந்திருக்காங்க. ஜீவி அப்பப்போ இங்கே வருவாங்களா இருக்கும். அச்சு எப்போ இங்கே வந்தாங்க? என்னடி? அதான் 2 பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்களே, ரொம்ப க்ளோஸ் வேறு. அதனால் அதான் அன்றைக்கி சந்தியா கூட சொன்னாலே அச்சு மேலே ஜீவியோட அம்மா ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு. அதனாலயா கூட ஏதாவது இருக்கலாம்ல? ஆ, அப்படி சொல்கிறியா? ஆனால் இந்த ரூமில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல காரணம் என்ன?
அதுவும் ஜீவி உட்பட யாருமே இந்த ரூமுக்கு இதுவரை வந்ததே இல்லையா. ஒன்லி ஆன்ட்டி மட்டும்தான் அலோடா. அப்படின்னா நம்ம உள்ள வந்து பார்த்ததுலேயே அச்சு ஃபோட்டோ மட்டும்தான் ஏதோ நரடலாக இருக்குது. மற்றபடி இது ரொம்ப சாதாரணமான ரூமாக தான் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. சாதாரண பெட்ரூம். மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அச்சு ஃபோட்டோ தான். இதுக்கும் ஆன்ட்டி சொன்னதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இரு இரு, ஏன் நீ ஏன் அதாவது யோசிச்சுட்டு இருக்காத. நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்பாக இருக்கும். அதான் நான் சொல்கிறேன்ல, அச்சுவும் ஜீவியும் ஃப்ரெண்டாக இருக்கனால கூட, அதான் அவங்க அம்மா அச்சு மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்கல்ல, அதனால் கூட இருக்கலாம். விடு, ஏன் அதை போட்டு குழப்பிட்டு இருக்க? இல்லை கையல், என் மனசுக்கு ஏதோ பெரிய விஷயம் பின்னாடி இருக்க மாதிரி தோணுது. சீச்சி, ஏதாவது மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காத. வா, இந்த ரூம்லேருந்து வெளியில் போகலாம். நான் அப்பயே சொன்னேன் ரூம்குள்ளே வராதானே, கேட்டியா? தேவையில்லாத குழப்பம். அதுவும் இல்லாமல் ஜீவிக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம சொல்லியும் கேட்காம இவங்க 2 பேர் உள்ளே போயிருக்காளுங்கன்னு. வா, வெளியில் போகலாம். ஹாய் செல்லக்குட்டி. கையல். ம். டேய், நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா? நான் அந்த பக்கம் காணோன்னு தேடிட்டு இருக்கேன்டா. நான் ஜீவியும் அர்ஜுனையும் தேடி வந்தேன். அவனுக்கு 2 பேரும் எங்கடா காணோம்? தெரியலடா. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஜீவியே காணோம். அச்சு நம்மளோட தான் இருந்தான், இப்போ அவனையும் காணோம். இவங்ககிட்ட ஏதாவது கேட்கலாமா? சும்மா இரு. என்ன ஜெய், இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? ம், வந்திருக்கேனே. நான் தான் சொல்கிறேன்ல, அமைதியா இரு. எப்போ? அதான்டா, அன்னைக்கு ஜீவியோட அம்மா இங்கே வந்திருக்கல, அப்போ நான் இங்கே வந்தேனே. ஜீவி அம்மா பார்க்க வரும்போது நாங்களாம் சப்போர்ட்டாக இருக்கட்டும்னு என்னையும் மம்மியும் அதான் அச்சு கூட்டிகிட்டு வந்தானே. சந்தியா கூட எங்க கூட வந்தாலேடா. அதான் ஒரு 10 days முன்னாடி. ஓ ஆமாம் ஆமாம், மறந்தே போயிட்டேன்டா. பாத்தியா? ம். ஏங்க ஜெய், நான் அப்படி கேட்கல. 10 daysக்கு முன்னாடி எப்பயாவது இங்கே வந்திருக்கீங்களா? அதாவது அன்னைக்கு சந்தியா கூட இல்லாமல் வேற என்னைக்காவது? இல்லையே, இந்தியாவுக்கு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். 10 daysக்கு முன்னாடி தான் அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட் டைமே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்ததில்லை. நீங்கள்? என்னடா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? உன் மேலே சத்தியமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி நான் எங்க இங்கே வரேன்? ம். அப்போ அச்சுவும் இங்கே வந்தது இல்லையா? இல்லையே, அச்சுவும் அன்னைக்கு நாங்களாம் வந்தோமே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கான். அதுக்கு முன்னாடிலாம் இங்கே வந்ததில்லை. நாங்களாம் லண்டனில் தானே இருந்தோம். அதான் மம்மி, ஜீவியோட அம்மா இல்லை, அவங்க அடிக்கடி லண்டன் வருவாங்க. 1 week 2 days 3 daysன்னு எங்கள் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறமா கிளம்பி வந்துடுவாங்க. அப்புறம் ஏதாவது முக்கியமான வேலை தவிர்க்கவே முடியாதுன்னா ஜீவி அங்கேருந்து இங்கே கிளம்பி வருவான். அதுவும் இங்கே இந்த வீட்டுக்கு வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. அவன் மும்பையில், அதனால் மும்பைக்கு தான் அடிக்கடி வரேன்னு சொல்லிட்டு வருவான். இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அச்சுனா ஜீவியோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆ ஆமாம், எல்லாரையும் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க, என் கூடலாம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆமாம், அச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறவாங்க. எங்கள் மம்மியும் தான். அச்சுவை யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குமே. ஏன், உங்கள் எல்லாத்தையும் விட அச்சு ரொம்ப நல்ல பையனா? அந்த மாதிரியா? ஆ, என்னடா ஏதோ கேட்க வரேன்னு தோணுது, ஆனால் என்னன்னு தான் தெரில. எது வந்தாலும் பட்டுன்னு கேட்பியே, என்ன விஷயம்? ம், சொல்லு. சார் மேலே எப்படி? ஆ ஆமாம், நீ சொல்கிற மாதிரி அச்சுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்குவாங்க. அப்புறம் இவனை வாலன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமாம், ஜீவி, பிராச்சு, அப்புறம் இவன். அதுக்கப்புறமா தான் நான், மித்ரன், கவி எல்லாருமே. ஏன், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. நீ கேட்குறக்காக நான் அப்படி சொன்னேன். போதும் விடு. ஜீவிக்கும் இதுதானே சொந்த ஊர்? மும்பை இல்லைல்ல? ஆமாம், டே இரு, உனக்கு என்ன வேணும்? ஏன், சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லையே, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே இருக்கு,
ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிற. என்ன விஷயம்? அச்சச்சோ கார்த்திக், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டுட்ருக்கா, வேற ஒன்றும் இல்லை. ஜீவியோட அம்மா பேர் என்ன? வா, இல்லை, எதுக்கு கேட்குற? இது என்னங்க, பேர் கேட்டதோ தப்பா இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா பேரை தானே கேட்டேன். பேர் என்ன? இந்த விஷயத்த ஜீவி கிட்ட கேட்டு அவன் சொல்லணுன்னே என்கிட்டலாம் கேட்குறீங்களா? ம், அவனே சொல்லலை, அப்புறம் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? என்ன? இங்கே பாரு சக்தி, என்ன மனசுக்குள்ள இருக்கோ அதை வெளிப்படையாக கேளு. இல்லைன்னு வச்சுக்குவேன், இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. அது இல்லாமல் ஜீவி தான் நேட்டிவா, அவங்க அம்மா பேர், இந்த விஷயத்தெல்லாம் ஜீவி கிட்ட போய் கேட்காத. புரியுதா உனக்கு? இதோட இந்த பிரச்சனையை விடு, போய் வேற வேலை ஏதாவது இருந்தால் பாரு. வாஜய், நம்ம போகலாம். கார்த்திக், எங்க பேர் கேட்டு ஏங்க எல்லாரும் வீட்டுக்கு போக ரெடி ஆயிட்டாங்க, வாங்க போகலாம். ஜெய், இதோ வரேன்டா. நான் சொல்லலை கயல், எனக்கு தெரியும். ஏன்னா அத்தை ஒரு நாள் புலம்பிட்டு இருந்தாங்க அம்மாங்க கிட்ட, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நாளா, அதாவது ஜீவியோட அம்மா பேர் என்னன்னு கேட்குறாரு, ஒருத்தன் கூட சொல்ல மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ மறுபடியும் கேட்டேன். அந்த இடத்துல கார்த்திக் இல்லவே இல்லை. இப்போ பாரு, ஜெய் சொல்கிறாங்களோ இல்லையோ, கார்த்திக் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ விஷயம் இருக்குது கயல். ஆமாம் சக்தி, ஏதோ வான்னு ஆரம்பித்தாங்க, அப்புறமா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பேரை சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. நீ சொல்கிற மாதிரி இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் ஓகே, ஆனால் ஜீவியும் இந்த ரூம்குள்ளே போகவே இல்லை, எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஜீவிக்கே தெரியாத விஷயம் ஏதோ இருக்குது, அதில் ஹச்சும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படி தானே கயல்? ஆமாம் சக்தி, விஷயம் ஏதோ பெருசாக இருக்கும் போல், எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது. கார்த்திகை பாரு, ஹோமிலே கோவப்பட்டுட்டு போகிறாங்க. அப்போது விஷயம் ஏதோ இருக்குது சக்தி, நீ சொன்ன மாதிரி. நீ சொல்கிறதும் எனக்கு புரியுது. இவங்க எல்லாத்துக்கும் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் வேறு இருக்குது, அதில் அச்சு கண்டிப்பாக இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், சாரி. நாளைக்கு நிறைய டைமிங் போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அட்மினோட பையனுக்கு நேரத்து பர்த்டே, எல்லோரும் மிஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் விஷஸ். தேங்க்யூ, பபாய். தேங்க்யூ, பபாய்.